ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் சாட்டர்டே நைட் டின்னருக்கு நான் வந்துட்டு சப்பாத்தி, தஹி, சிம்லா மிர்ச் தான் டின்னர் பண்ணியிருக்கேன். ஸோ சப்பாத்திக்கு எப்பொழுதுமே என்னோடய ஹஸ்பண்ட் தான் மாவு பிசைஞ்சு வைப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இன்றைக்கி பேட்மிண்டன் விளையாட போயிட்டதுனால அவங்களுக்கு டைம் இல்லை பிசைஞ்சு வைக்கிறதுக்கு. நானும் லாஸ்ட் மினிட்ல தான் பிசைஞ்சு கொடுங்கன்னு சொன்னதுனால அவங்க கிளம்பிட்டாங்க. சரி இன்றைக்கி நம்மளே பிசைவோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்துட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சாச்சு. இந்த சப்பாத்தி மாவு வந்துட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி பிசைஞ்சு பார்த்தேன். இந்த தடவை இன்ஸ்டாகிராமில் ஒரு டிப்ஸ் பார்த்துருந்தேன். ஒரு வீடியோவில் வந்து சப்பாத்தி மாவில் கொஞ்சமாக பால் ஊற்றி பிசையும் போது பிசைஞ்சால் நல்லா சாஃப்டாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அதை ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சப்பாத்தி மாவில் பால் ஊற்றி பிசைஞ்சு பார்த்தேன். ஸோ நைட்டு டின்னருக்கு எங்களுக்கு சப்பாத்திக்கு தேவையான அளவு மட்டும்தான் மாவு எடுத்து அதில் வந்து பால் ஊற்றி பிசைஞ்சேன். பிகாஸ் மார்னிங் வச்சா இந்த பால் ஊற்றிருக்கிறதுனால சப்பாத்தி கெட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் லிமிட்டடாக எங்களுக்கு எத்தனை சப்பாத்தி தேவையோ அதுக்கேற்ற மாவு தான் பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ சப்பாத்தி மாவு பிசைஞ்சு ஒரு 1/2 hour அது தனியாக ஊற வச்சாச்சு. இந்த சப்பாத்தி நான் பிசைஞ்சதுனால ஓரளவு சாஃப்டாக தான் வந்தது. இதே என்னோட ஹஸ்பண்ட் வந்து பிசைஞ்சிருந்தாரு அப்படின்னா ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கும். ஸோ அவ்வளோதான், மாவு பிசைஞ்சு ஓரமாக எடுத்து வச்சாச்சு. இதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து தஹி, சிம்லா மிர்ச். இந்த ரெசிபி வந்து கேப்சிகம் வச்சு தான் மெயினாக பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னா ஆனியன், கேப்சிகம் ஃபஸ்ட்டு சாப் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலில் போட்டு அது மேலே வந்து பீனட் பவுடர் இருக்கு இல்லையா, அதாவது வேர்க்கடலை வந்து வறுத்த வேர்க்கடலையை நம்ம மிக்சியில் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணிக்கணும். ரொம்ப பவுடராக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும். அது மேலே போட்டு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் தண்ணி மிளகாத்தூள் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வடை சட்டியில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த ரெசிபிக்கு தேவையான ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இந்த மிக்ஸ் பண்ணியிருக்க நம்ம கேப்சிகம் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த ஆயிலோட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது மேலேயே வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக அந்த கேப்சிகம் வேகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு அந்த கேப்சிகம் வேகிற டைமில் சரி நம்ம சப்பாத்தி தேய்ச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைட் சப்பாத்தி தேய்ச்சி போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ கேப்சிகம் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு சேர்த்து அந்த மிக்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கடலை மாவு எதுக்காக அப்படின்னா இந்த ரெசிபி கொஞ்சம் நல்லா திக்காக வரதுக்காக தான். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா தான் கடலை மாவு வந்து அந்த திக்னஸ் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறமா கடலை மாவு சேர்த்து கொஞ்சம் நேரம் அந்த கடலை மாவு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ண விட்டுட்டு லாஸ்ட்டாக தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், இந்த தஹி சிம்லா மிர்ச் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சைடில் வந்துட்டு நானும் சப்பாத்தி தேய்ச்சி போட்டுட்டு இருந்தேன். ஸோ சப்பாத்திக்கு வந்து நெய், எண்ணெய் ரெண்டுமே கலந்து தான் சப்பாத்தி போட்டுட்டு இருந்தேன். இந்த சப்பாத்தி தேய்க்கும் போது நான் ஃபஸ்ட்டு நல்லா ரவுண்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அதை 4 மடித்து தான் தேய்ச்சி போட்டேன். பிகாஸ் அப்போ தான் சப்பாத்தி நல்லா நமக்கு சாஃப்டாக வரும், பிக்கும் போது லேயர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா 4 மடித்து சப்பாத்தி தேய்ச்சி தவாவில் போட்டு நல்லா நெய் கொஞ்சம் அதிகமாகவும் போட்டு சப்பாத்தி போட்டு முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் டின்னர், சப்பாத்தியும் தஹி சிம்லா மிர்ச்சும். ஸோ சப்பாத்திக்கு இந்த தஹி சிம்லா மிர்ச் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னோட ஹஸ்பண்ட்க்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன டின்னர் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.